ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ எதிர்பார்த்து காத்திருந்தவர் உன் கண்முன்னே வரப்போகின்றார். ஆம் தங்கமே, நீண்ட நாட்களாக நீ ஒருவரை இழந்துவிட்டு தவித்து கொண்டிருக்கின்றாய். மீண்டும் அவருடன் பேச வேண்டும், ஒரு முறையாவது அவரை பார்க்க வேண்டும் என்று உன் மனம் அல்லாடி கொண்டிருக்கின்றது. ஆனால் அவரை உன்னால் பார்க்கவோ அவரை தொடர்பு கொண்டு பேசவோ முடியவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் வாழ்க்கையில் நித்தமும் அழுது கொண்டிருக்கின்றாய். இந்த உறவை நான் இழந்திருக்கவே கூடாது, ஆனால் என் விதி இப்படி இழந்துவிட்டு தவித்து கொண்டிருக்கின்றேன். நான் என்ன பாவம் செய்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் நிர்கதியாய் நிற்கின்றேன். அந்த உறவு என் அருகில் இருந்தபொழுது யாரும் இல்லை என்றாலும் பல உறவுகள் என்னை சுற்றி இருந்தபோல் என் மனம் அவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது. சூழ்நிலை காரணமாக அந்த உறவை இழக்க நேரிட்டது. அந்த உறவை இழக்கும் பொழுது கூட என் மனதில் இவ்வளவு வலிகள் இல்லை. ஆனால் இழந்த பின்பு அவரை நினைக்காத நாளே இல்லை. இப்பொழுது சுற்றமும் உற்றமும் அனைவரும் அருகில் இருந்த பொழுதும் அனாதையாக மனம் அந்த ஒருவரின் அன்பிற்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது நான் அவரிடம் பேசிவிட்டால் மகிழ்ச்சி அடைவேன் என்று உன் மனம் அல்லாடி கொண்டிருக்கின்றது. அவரை எண்ணி நித்தமும் உன் கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீராவது வந்து விடுகின்றது. புரியாத பிரியம் பிரியும் பொழுது புரியும் என்பது போல அவர் அருகில் இருக்கும் பொழுது கூட எனக்கு தெரியாது நான் அவரை எந்த அளவுக்கு நேசிக்கின்றேனா என்று. ஆனால் அவரை பிரிந்து ஒவ்வொரு கணமும் என் மனம் படும் வேதனை எனக்கு மட்டுமே தெரியும். அதனை வார்த்தைகளால் எளிதில் சொல்லிவிட முடியாது. எந்த அளவிற்கு நான் அவர் மீது அன்பு வைத்திருக்கின்றேன் என்று இப்பொழுதுதான் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் புரிந்து கொள்ள முயலும் பொழுது அவர் என் அருகில் இல்லை என்று ஏக்கத்தோடு உன் வழிகள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். தங்கமே, ஏக்கங்களை விட்டுவிடு, கவலைப்படாதே. நீ எதிர்பார்த்து காத்திருந்தவர் உன் கண்முன்னே வரப்போகின்றார். அவராகவே உன்னை தேடி வரப்போகின்றார். நீ எந்த மனநிலையில் இருக்கின்றாயோ அதே மனநிலையில்தான் அவரும் இத்தனை நாட்களாக உன்னை பிரிந்து தவித்து கொண்டிருக்கின்றார். வாழ்க்கையில் ஒரு முறையாவது உன்னை சந்தித்து விட மாட்டேனா என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கின்றார். மீண்டும் நான் வந்தால் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமா என்ற காரணத்தினால்தான் அவர் இத்தனை நாட்களாக உன்னை தேடி வரவில்லை என்றும் கூறப்போகின்றார். நீ இப்பொழுது அவரை பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. அப்பொழுது உன் மனதில் தேங்கியிருக்கும் அத்தனை அன்பையும் வெளிப்படையாக கூறிவிடு தங்கமே. மீண்டும் சூழ்நிலை, சதி, விதி என்று அவரை தொலைத்து விடாதே. உன் வாழ்க்கையில் நீ அவளை தொலைத்து நீ பட்ட வேதனை இத்துடன் முடியட்டும். இனிமேலாவது நீ அவரை இறுக பிடித்துக்கொள். ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!